அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்த குழந்தை ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் வளரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பாருங்க, பிறந்த குழந்தை ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. வளர வளர என்ன ஏற்படுதுன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு முழுவதுமா முடியா முளைக்குது. இதற்கான காரணம் என்ன, இதை சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. பாருங்க, பிலிப்பைன்ஸ் நாட்டில் அல்மா என்ற ஒரு பெண்மணி, இவங்க கர்ப்பிணியா இருக்கும்போது நாட்டு பூனையை கறியா சாப்பிட்றாங்க. நாட்டு பூனை இருக்குல்ல, பூனையை வளர்க்கறதுக்காக பயன்படுத்துறோம்ல, இந்த பூனையை சத்து நினைச்சோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அந்த பூனைக்கறியை அவங்க தின்னுறாங்க. தின்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த குழந்தைக்கு உடல் முழுவதும் அப்படியே ரோமங்களா முடியா முளைச்சிருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமான ஒரு தோற்றத்துல இந்த குழந்தை மாறி போயிருக்கு. இதுக்கான காரணமா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க போய் பரிசோதனை பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. என்ன டாக்டர் இப்படி ஆயிடுச்சு, என்ன காரணம் அப்படின்னு போய் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது மருத்துவர் சொல்றாங்க, இந்த பூனைக்கறியில சாப்பிடக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, அது வழியா ஒரு நோய் வரும். அதனுடைய பேர் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் வருது. இந்த நோய்க்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. இந்த நோய் வந்துருச்சுன்னா எந்த விதமான அறிகுறி சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ கொரோனாக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்காது. உடனே இது பாதிப்புக்குள்ளாயிரும் அப்படிங்கிற தகவலை மருத்துவர்கள் சொல்றாங்க. இது நுரையீரலையும் பாதிக்கும், மூளையும் பாதிக்கும் அப்படிங்கிற தகவலை மருத்துவர்கள் சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க சாப்பிட்டீங்கல்ல அந்த பூனையில் இருக்கக்கூடிய அந்த கறியினுடைய காரணமாக தான் உங்க குழந்தை இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத ரொம்ப வரையறுத்து இன்னைக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இஸ்லாம் ஒருபடி மேலே ஏறி நிற்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கோரை பற்களுடைய விலங்கினங்கள், கோரை பற்கள் இருக்கிற மாதிரி விலங்கினங்கள் இருக்குல்ல, அதை எதையுமே நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு சாதாரண விஷயம் இன்னைக்கு இஸ்லாம் உணவு சார்ந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மனித குலத்திற்கே, இஸ்லாமியருக்கு இல்ல மனித குலத்திற்கே ஒரு நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத இதன் வழியா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. மனிதன் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத இஸ்லாம் ரொம்ப அழகா அற்புதமா இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்குங்க. இதை நம்ம இது வழியா தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம இந்த சாப்பாடு ரீதியா எதை சாப்பிடணுங்கிறத மக்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எதை சாப்பிட வேண்டிய பொருளா இருக்குதோ அதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சில விஷயமிகள் பிரச்சாரம் செய்யறாங்கல்ல. பீஃபை பற்றி பிரச்சாரம் செய்கிறாங்கல்ல, பீஃபெல்லாம் சாப்பிட்றாதீங்க, மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்றாதீங்க, அது புனிதம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு இது ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கிறோம். பீஃப் இருக்குல்ல, பீஃபினுடைய இறைச்சியில் அல்ல அதனுடைய எலும்புல தயாரிக்கப்படக்கூடிய அந்த மூலியமா வரக்கூடிய அந்த எலும்புகள் மூலியமா வரக்கூடிய அந்த சார்கோல், என்ன சொல்றது, சார்கோல், இந்த சார்கோலை வச்சுதான் சுகர்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை சாப்பிட்றீங்கல்ல, சர்க்கரை வெண்மையாக்கப்படுது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ், அதாவது மருந்து பொருட்கள், ட்ரக்ஸ்னா நீங்க சாராயம் நினைச்சுக்காதீங்க, மருந்து பொருட்கள் இருக்குல்ல, மருந்து பொருட்கள்ல பெரும்பாலும் மாட்டினுடைய இறைச்சி சேர்க்கப்படுது அப்படிங்கிற தகவலும் இதன் மூலியமா சொல்லப்படுதுங்க. அப்ப மாட்டினுடைய இறைச்சியை வச்சு இன்னைக்கு மனிதர்களை அடித்து கொள்ளக்கூடிய, அடிச்சு அவங்கள கொண்டு அவங்க ரத்தத்தை குடிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சில விசமிகள் இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் என்பதை நம்ம இன்னொரு நண்பருக்கு சொன்னோம். குறிப்பா இந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள், மார்வாடி நண்பர்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். நீங்க செக் பண்ணி பாருங்க நெட்ல, இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு. இவங்க உணவை வைத்து சொல்லுவது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாகவும் முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத இஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குங்க. அதையெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்க. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அறிவான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.